ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சஞ்சயா அண்ட் இம்சோலுடைய டைம் டிராவல் லவ் ஸ்டோரியில எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஒரு வழி அவங்க மனசுல இருக்க லவ்வை ஹீரோ கிட்ட ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலான லவ்வர்ஸ் மாதிரி அவங்கள இந்த சேட்டிங், டேட்டிங், மீட்டிங் இதெல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டு ஜாலியா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வருது இந்த சீரீஸ்ல. அது என்னன்றதை நம்ம எபிசோட்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க எபிசோட்குள்ள போலாம். இதோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டைம் கேப்சூல புதைச்சு வச்சிருப்பாங்களே ஒரு இடம், அந்த இடத்துல கூட இப்ப ரியல் எஸ்டேட்ல பில்டிங்ல கட்டிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் காரங்க பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு லக்ஸரி கார்ல அப்படியே ஸ்வாகா வந்து இறங்குறாரு. கையில ஒரு மம்முட்டியும் அப்படியே எடுத்துட்டு வராரு. அங்க இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா அவர் தான் ஒரு பெரிய ஸ்டார்ல. ஐயோ சார், சஞ்சயா நீங்களா? நீங்க எங்க சரிங்க? உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல எனக்கு தேவையான ஒண்ணு இருக்கு, நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கேப்சூலை தோண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. சோ இந்த டைம் கேப்சூலை எடுத்தது மட்டும் இல்லாம ஜனவரி 1ஆம் தேதி தானே இதை ஓபன் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் அவர் ஓபன் பண்ணாமலே வச்சிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ஹீரோயின் சொன்ன பிளேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் கேப்சூலை வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் வருவாங்கன்னு. அந்த டைம் தான் நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டாங்களே. மிஸ் பண்ணிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு தானே வந்து தேடி இருப்பாங்க. அங்க ஒண்ணுமே இருந்திருக்காது. நம்ம ஹீரோவும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி சரி அவ இதெல்லாம் மறந்துட்டா போல, நம்மளையும் அவ மறந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கேப்சூலை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உருக்கமா ரொம்ப எமோஷனலா நிறைய விஷயங்கள் எழுதி இருக்காங்க. சஞ்சயா, நீ உன் லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும், நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், நீ இந்த லெட்டர் படிக்கிற அப்படின்னா இப்ப நீ உயிரோட இருக்கன்னு அர்த்தம். நீ கேபாப் ஸ்டாராரு, சிங்கராரு, ஆக்டராரு, நீ என்னவா வேணாரு, ஆனா வந்து நீ உயிரோட சந்தோஷமா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை படிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. இவ்வளவு எல்லாம் உருக்கமா எழுதிருக்கா, நம்மளை பத்தி இவ்வளவு கேர் பண்றா, ஆனா ஏன் நம்மள மீட் பண்ண வரவே இல்லை அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த சீன் முடிஞ்சதும் அப்படியே இங்க கரண்ட் டேட்டுக்கு வராங்க. அதாவது ஜனவரி 7ஆம் தேதி. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நைட் நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணலாம், நீ உன்னோட ஹோட்டல் ரூமுக்கு போகாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. சோ அந்த சீனை காட்டுறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஹீரோ சரி எங்க போலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து உன் வீட்டுக்கே போலாம், நான் உன் வீட்டை பார்த்ததே இல்லை, அப்படியே உன் வீட்டையே சுத்தி பார்த்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு. இப்போ ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் குள்ள போறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி எங்கடி இருக்க, டைம் இவ்வளவு ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு வர மாட்டேமா, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க இங்க வந்திருக்கேன், அவரோட வீட்லயே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், நைட் நான் வரமாட்டேன், ஏன்னா இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ம ஹீரோ வெளில இருந்து கேட்டுட்டு அப்படியே தப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்னது நைட்டு முக்கியமான வேலை, இங்கே ஸ்டே பண்ண போறாளா, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னோட மானங்கட்ட மைண்ட் என்னென்னமோ நினைக்குதே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வந்து அப்படியே நம்ம ஹீரோட வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. அங்க அவர் நிறைய செடி எல்லாம் வச்சிருக்காரு. அந்த செடிகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி களி மாதிரி ஏதோ ஒரு செடி இருக்கு போல. இந்த செடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தொட்டுறாங்க. அவங்க கையை கிழிச்சிருது. உடனே நம்ம ஹீரோ அலறி அடிச்சு ஓடி வந்து அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி ஐயோ உனக்கு அடிபட்டுருச்சா, எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்கா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சாப்பிடறதுக்காக ரேமன் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ரேமன் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மேல கொட்டிருது தெரியாம. உடனே நம்ம ஹீரோ வந்து நீ என் ரூம்ல போயிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெட்ரூம்க்கு அனுப்பி விடுறாரு. அந்த டைம்னு பார்த்து சிவப்பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து காலிங் மேல நொய் அடிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இவ இருக்கிறத பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு ஏதாவது நினைச்சு பண்ணி சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடறாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள வராரு. என்னடா என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணுடா சும்மா தான் அப்படியே இருக்கேன், நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இம்சோல் உனக்கு ஏதோ பொக்கை கொடுத்திருந்த போல, அவளை போய் பாத்தியா, என்ன சொன்னா, எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நீ இத்தனை நாள் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன்னு சொன்னியே இல்லையா, ஆனாலும்டா ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்களாம் நல்லா இருக்கும், ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, நீ இவ்வளவு அவளை லவ் பண்றன்றது அவகிட்ட சொல்ல மாட்டேன், என்கிட்ட தான் வந்து கொட்டிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து கபோர்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி இருது. ஐயோ ஹீரோயின் இருக்கிறது தெரியாம இவன் பாட்டுக்கு கண்டதை பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வழியா அவங்க ஃப்ரெண்டை சமாளிச்சு அப்படியே வெளில அமிச்சிடுறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட்ல இருந்து வெளில வராங்க. அப்படியே ஹீரோட ஃபேஸை பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பெந்த முழிக்கிறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ரூம்ல இருந்து அந்த டைம் கேப்சூலையும் நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஹீரோ இதை எடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஆஹா நம்ம சொன்ன ஒரு சின்ன விஷயத்த கூட இவ்வளவு சீரியஸா எடுத்து நம்ம ஹீரோ இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. சோ அதை பத்தி அவங்க ஹீரோ கிட்ட எதுவுமே பேசிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா அப்படியே விடிஞ்சிருது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அவங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு டிராப் பண்ணிடுறாரு. சோ டிராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சரி ஓகே அப்புறமா பார்க்கலாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் சஞ்சயா, உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும், நான் வந்து உங்ககிட்ட முன்னாடி வந்து பொய் சொல்லிட்டேன், உன்னோட ஃபீலிங்ஸை வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், ஆனா உண்மை என்னன்னா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப அளவுக்கு அதிகமா லவ் பண்றேன், இத்தனை நாள் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணிருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படியே அழுதுகிட்டே எமோஷனலா பேசிடுறாங்க. இப்போ நான் இதை சொல்ல முடியாம போச்சுன்னா லைஃப்ல இதுக்கப்புறம் எப்பவுமே சொல்ல முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால நீ இப்பயே மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், சரி ஓகே உனக்கு நிறைய ஒர்க் இருக்கும், இதுக்கப்புறம் நீ
நிறைய ஷூட்லாம் போக வேண்டியது இருக்கும், எனக்காக இந்த நைட்டை நீ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வரல. என்னடா சொல்கிற, இவ பிடிச்சிருக்குன்றா, லவ் பண்ணுறன்றா, இத்தனை நாள் உன்னை மிஸ் பண்ணுறன்றா, என்ன சொல்கிறேன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்லேருந்து வெளில வந்து பார்க்குறாரு. இப்போ வேகமாக நம்ம ஹீரோ அப்படியே ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் ரூம் கதை அப்படியே திறக்கிறாரு. தந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, எனக்கு அப்படியே மைண்ட் ஃபுல்லாகவே வந்து பிளாங்காக இருக்கு, நீ சொன்னது எல்லாமே உண்மையா, எனக்கு தெளிவாக சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ என்ன லவ் பண்ணுறியா, இத்தனை நாள் நீ என்ன மிஸ் பண்ணன்னு சொன்னி, அது எல்லாமே உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினா வந்து ஆமா நான் சொன்ன எல்லாமே உண்மைதான், நீ இல்லாமல் என்னால் லைஃப்பை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். இதை கேட்டு நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா அப்படின்னு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கிஸ் பண்ணும்போதுல நடுவில் எவனா ஒருத்தன் கண்டிப்பாக வருவான் கேட்ராமால. அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தன் வந்து காலிங் மேலே டொயின் டொயின் அடிக்கிறான். ஹீரோயின் அப்படியே வீட்டுக்குள்ள இருந்துட்டு யாரது அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவங்க வீட்டில் ஏதோ பைப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு உங்க அம்மா வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க, வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ எப்படி வெளில அனுப்புறதுன்னு தெரியல, அதனால ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் வச்சு கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி ஓகே பை நான் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பைப் ரிப்பேர் பண்ண வந்தவர் யாருமா அது அப்படின்னு கேட்குறாரு. அது என் தம்பிங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. உன் தம்பியை நான் பார்த்துருக்கேனே, உன் தம்பி இப்படி இருக்க மாட்டானே, இவ்வளோ ஹைட் இருக்க மாட்டானே உன் தம்பி அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அட நீங்க மறந்துருப்பீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சுல, அதனால உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அது என் தம்பி தான், சரி நீ கிளம்புடா பை 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அமுச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷூட்டுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. யூஸ்வலாக எல்லா லவர்ஸும் பேசிப்பாங்க இல்லையா, என்ன பண்ற, சாப்பிட்டியா, தூங்குனியா, எத்தனை இட்லி சாப்பிட்டா, இந்த மாதிரிலாம் அப்படியே பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வரணுமா சொல்லு, உடனே ஷூட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு உங்க ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒர்க் தான் முக்கியம், அதனால நீ ஒர்க் பாரு, ஒர்க் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடறாங்க போனை. அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு வராங்க. அப்போ அவங்க ஆஃபீஸில் இருக்க டிவியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை யாரோ வந்து மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஐயோ மர்டரா, என்னடா சொல்றீங்க, காலையில தானே என்கிட்ட அவன் நல்லா பேசினா, இப்போ தானே நான் லவ் சொல்லி எங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள என்னாச்சு அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மர்டர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கில்லர் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த மர்டர் பண்ணான்ற மாதிரியும் டிவியில சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கேபாப் ஐடல் சஞ்சயாவை ஒரு சைக்கோ கில்லர் வந்து கொன்னுட்டான், அவன் கொன்னதுக்கான ரீசன் வந்து ஏதோ ரொம்ப நாள் பகை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதை பத்தி போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நியூஸ்ல. சோ இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. சோ ஃபர்ஸ்ட் ஹீரோ செத்ததை காமிச்சிருப்பாங்க இல்லையா, டிப்ரெஷனால வந்து ஸ்ட்ரெஸ்னால செத்துட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு, அதுவே வந்து ஃபர்ஸ்ட் சூசைடே கிடையாது. அப்போ வந்து இந்த சைக்கோ கில்லர் தான் போயிட்டு ஹீரோவை கொன்றிருப்பான். இப்போ செகண்ட் டைமும் அதே சைக்கோ கில்லர் தான் வந்து கொன்றிருக்கான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த சைக்கோ கில்லரை புடிச்சு கொடுத்திருப்பான்ல போலீஸ்ல, அந்த சைக்கோ கில்லர் கூட உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சபதம் எல்லாம் போட்டு போவானே, அந்த வெஞ்சனை மனசுல வச்சுட்டு தான் அந்த சைக்கோ கில்லர் வந்து நம்ம ஹீரோவை கொண்டிருக்கான். சோ இதையெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். until then bye bye.